Welcome to Sirumugai Soft Silk, Ashwika Pure Silks. டெய்லி வெரைட்டி கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர்ஸு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவ் ஆகுது. ஸோ நார்த் சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர்ஸு, பேஸ்டல் 3D டிசைன்ஸு, ஸோ எப்படி சொல்கிறது, கலர்ஸு, ரெயின்போ கலர்ஸ், ஜாரி ஒர்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்து சேல் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ஒரு டிஃப்ரெண்ட், அவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து பேஸ்டல் கலர்ஸ் வந்து செல்ஃப் கலர் தான் கேட்குறாங்க. செல்ஃப் கலர்னு என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் இல்லைங்க. சாரீ ஃபுல்லாக ப்ளவுஸு, பல்லு, பார்டர் எல்லாமே, பாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருந்தால் அது செல்ஃப் கலர் சாரின்னு சொல்லுவோம். சாஃப்ட் சில்கில் வந்து செல்ஃப் கலருன்னு அதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ செல்ஃப் கலரில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ண முடியும், ஸோ அந்த விஷயம் தான். செல்ஃப் கலரில் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் போடலாம், மயில் அந்த மாதிரி உருவங்கள், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பூக்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃப்ளவர்ஸ், அது போக வந்து நிறையா விஷயங்கள் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியாச்சு, நாங்களும் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெயின்போ கலர்ஸ் ஜாரி, அதாவது சர்டிஃபைடு ஜாரி இது ஒர்க் தான். இப்போ கோல்டு ஜாரி, சில்வர் ஜாரி இருக்குல்ல, அது மாதிரி சர்டிஃபைடு ஜாரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3D ஒர்க்கு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நல்லா ஜூம் பண்ணி கொஞ்சம், அதாவது லைட் வெளிச்சத்தில் கையில் வாங்கி பார்க்கும்போது தான் இதோட ஒர்க் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஈக்குவலாக சொல்ல போனால் ஆல் செல்ஃப் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும் இதில் நாங்கள் போட்டிருக்கிற டிசைன்ஸ் பாருங்கள். ஸோ இதில் என்னடா நம்ம கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் கையில் வாங்கி பார்க்கும்போது தான் இதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர் ஜாரி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது வந்து ப்ளூ, பிங்க், ரெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஜாரி ஒர்க்கில். ஸோ அந்த ஜாரி கலர் வந்து அந்த 7 கலர்ஸ் வந்து ரெயின்போ கலர்ஸை மிக்ஸ் பண்ணி 3D ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ 3D ஒர்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது என்னடா இது ஒரு மாதிரி நமக்கு உருவமே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது நைட் வியர் பண்ணும்போது மட்டும்தான் இதோட எஃபெக்ட் என்ன, எவ்வளோ தூக்கி கொடுக்கும், அதாவது இந்த சாரீ வந்து எவ்வளோ அழகாக தூக்கி கொடுக்குறது நைட் எஃபெக்டில் மட்டும்தான் அது தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் அதிகமாக போகுது. ஏன்னா டார்க் கலரில் இந்த ஒர்க்கெல்லாம் போடும்போது மேக்ஸிமம் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஸோ லைட் கலர்ஸில் பாருங்கள், டேபிளில் ஃபுல்லாக லைட் கலர்ஸ் தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. என்ன ரீசன்னா பேஸ்டல் கலர்ஸில் தான் இந்த மாதிரி ஒர்க் 3D ஒர்க் பண்ணுறது நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்குது. முக்கியமாக இது கேரளா சைடில் அதிகமாக மூவ் ஆகுது. ஸோ இது இன்றைக்கி பார்த்த மாடல் இது தாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.